தண்டவாளத்தில் மண் சரிவு பாறைகள் விழுந்ததால் 5 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த நீலகிரி மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், விவரம் என்ன? கடந்த 8ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாகத்தான் கல்லார் முதல் இல்க்ரோ ரயில் நிலையம் வரை சுமார் ஒரு 14 இடங்கள்ல மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்து ரயில் பாதை சேதமடைந்தது. இதுல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள் சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு 4-5 இடங்கள்ல ஒரு பெரிய அளவிலான பாறை மற்றும் மண் இருந்த காரணத்தினால தொடர்ந்து அந்த சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கடந்த 5 நாட்களாக இந்த பாதை பழுதடைந்திருந்த காரணத்தினால கடந்த 5 நாட்களாக ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த பாதை முழுமையாக சீர் செய்யப்பட்ட பிறகு இன்று காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து மலை ரயில் புறப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று காலை 7:10 மணிக்கு மலை ரயில் புறப்பட தயாராக இருந்தது. இதைத் தொடர்ந்து அந்த பாதையில சீரமைப்பு பாதை நடைபெற்ற பகுதிகளில் ரயில்வே ஊழியர்கள் சென்று அதை நேரில் பார்த்து ஆய்வு செய்த பிறகு அனுமதி அளித்த பிறகு இன்று காலை 7:20 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த மலை ரயில் புறப்பட்டு சென்றது. கிட்டத்தட்ட ஒரு 180க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்பொழுது இன்றைக்கு காலையில இந்த மலை ரயில்ல பயணம் செய்திருக்கிறார்கள். கடந்த 5 நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த மலை ரயில் இன்று முதல் ஓடத் தொடங்கி இருப்பது மலை ரயிலில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.